அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டியை நாங்கள் அழிச்சிட்டோம். ஈரானால் இஸ்ஃபஹான் ரீஜன்லேருந்து இனிமேல் ஒரு மிசைலை கூட ஏவ முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் இன்னைக்கு கங்கணம் கட்டி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2022 இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு அமெரிக்க மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. அமெரிக்காவினுடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ஸ்பெயினாக இருக்கட்டும், இத்தாலியாக இருக்கட்டும், போலந்தாக இருக்கட்டும் நோ சொல்கிறாங்க. இந்தியா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக கல்ஃப் நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுவரையிலும் பல அப்டேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நான் சொன்ன இந்த அப்டேட் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, குழந்தைகளை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும். கண்டிப்பாக அவங்களுடைய நாலேஜ் பேஸ்டாக, அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் பேஸ்டாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை செய்ய வைக்கணும்னா அமேசானில் இது ஒரு 300 இல்லாட்டி 400 உங்களுக்கு கிடைக்கும். இந்த லேப்ரின்த் அப்படிங்கிறதும் ஒரு 200 500 வரை போட்டிருக்காங்க. இது இரண்டும் சேர்த்து நீங்கள் வாங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. பட் இப்போ கிட்ஸ் பெஸ்டியில் 1 டே ஆஃபராக இது இரண்டுமே சேர்த்து 139க்கு கொடுக்க போகிறோம். ஒரே ஒரு நாள் தான், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் 139 அப்படிங்கிற அந்த ப்ரைஸுக்கு தான். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், இல்லாட்டி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நல்லபடியான ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்கணும், அது உட்டனில் கொடுக்கணும், பிளாஸ்டிக் இல்லாமல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பொருள் ரொம்ப சூப்பரான பொருள். 139க்கு பெஸ்ட் ஆஃபர் 1 டே மட்டும்தான். இந்த 1 டே ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. அமெரிக்காவில் கேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது கேலனுக்கு $4 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லி செய்தி வெளியாகி இருக்கிறது. 2022 ஏற்பட்ட பொருளாதார சுணுக்கத்தை விட இப்போ வந்திருக்கக்கூடிய விலையேற்றம் அப்படிங்கிறது கொடூரமாக அமெரிக்க மக்களை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலனுக்கு $4 அப்படின்னு சொல்கிறத அக்செப்டே பண்ண முடியாது அப்படின்னும், ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான முடிவுகளால் தான் நாங்கள் பாதிப்படைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இப்போ மறுபடியும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் குதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 தினங்களுக்கு முன்னாடி தான் நோ கிங்ஸ் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு போராட்டம் ஒன்று நடந்தது. எகெயின் அந்த போராட்டத்தினுடைய தொடர் போராட்டங்கள் நடைபெறும் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவை கிரேட் ஆக்குவதற்கு மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் அப்படிங்கிற ப்ராஜெக்டுடன் தான் ட்ரம்ப் அவர்கள் வந்தார். ஈரானை நான் கிரேட் பண்ணுவேன், நான் கிரேட் ஆக்குவேன், ஈரான் கிரேட் எகெயின் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தாரக மந்திரத்தை பகல்வி அவர்கள் கொடுத்துருக்காங்க. நாடு கடத்தப்பட்ட முடியலரசராக இருந்தாலுமே இந்த பகல்வி அவர்கள் சொல்கிறதுபடி ஈரானில் அமெரிக்கா பெரிய தாக்குதலை நடத்த வேண்டாம், அதுக்கு பதிலாக ஏன்ட்ட சொல்லுங்கள், ஈரானில் நிறைய பேர் போராட வைக்கிறேன், அப்படி போராட வச்சு அந்த இடத்துல குழப்பங்களை ஏற்படுத்தி நாம் அங்கே இருக்கக்கூடிய ரெஜிமை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பகல்வி அவர்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு. அப்போ ஈரானில் யார் அழிந்தாலும் சரி, யார் நல்லா இருந்தாலும் சரி, அமெரிக்கா பகல்வியினுடைய இந்த கூட்டணி மீண்டும் ஈரானில் ஒரு ஆட்சியை அமைப்பார்களா, அமெரிக்காவினுடைய பொம்மை ஆட்சியாக பகல்வி அவர்கள் வந்து இருப்பாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்ததாக இஸ்ஃபஹான் ரீஜன் தான். இந்த இஸ்ஃபஹான் ரீஜன் அப்படிங்கிறது ஈரானுடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்துக்கு அடியில் சுரங்கங்கள் தோண்டி அந்த சுரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வெப்பன்ஸை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் பங்கர் பஸ்டர். இந்த பங்கர் பஸ்டர் அப்படிங்கிறது சாதாரண ஒரு குண்டா இருக்காது, அது நல்ல வெயிட்டாக இருக்கும். முன்னாடி அதனுடைய ஷார்ப்னர் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படிப்பட்ட பங்கர் பஸ்டர் கிட்டத்தட்ட 1 டன் வெயிட் இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டரை வச்சு இஸ்ஃபஹான் ரீஜனில் இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் படைகளும் சேர்ந்து நடத்தின தாக்குதலில் அந்த ரீஜனில் இருந்த பெரிய வெப்பன் டிப்போட் அப்படிங்கிறது சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலோடு மட்டும் இல்லாமல் வீடியோவாகவே வெளிவந்திருக்கு. ஏன்னா அந்த இஸ்ஃபஹான் ரீஜனில் அவங்களுடைய பங்கர் பஸ்டர் கீழே விழுகுது, அதன் பிறகு அந்த குண்டு வெடிச்சதில் ஒரு தீ, அதன் பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய, ஏன்னா இவங்க தாக்குனது அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, அதுக்குள்ளே நிறைய வெப்பன்ஸ் மிசைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஈரான். ஃபஸ்ட்டு வெடிப்பதை விட அடுத்ததாக அதனுடைய கண்டினியூட்டியாக ஏகப்பட்ட வெடி சப்தங்களையும் அங்கேருந்து வரக்கூடிய அந்த தீயினுடைய ஜுவாலைகளையும் பார்க்க முடிந்ததால் அமெரிக்கா அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் அடித்தது ஒரு வெப்பன் ஸ்டாக் பீல்ஸ் தான். ஸோ அங்கே இருந்த வெப்பன் ஸ்டாக் பீல்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருந்த ஐஆர்ஜிசி வீரர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கொல்லப்பட்டு விட்டார்கள். இஸ்ஃபஹானில் இப்படி ஒரு அட்டாக்கை இதுவரையிலும் நாங்கள் செய்ததில்லை, ஈரானுக்கு இதுதான் மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிடுகிறார்கள். அந்த செய்தி மட்டும் கிடையாது, இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறார் சோஷியல் மீடியாவில். பாருங்கள், ஈரானுடைய நிலைமையை பார்த்தீங்களா, அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, அண்டர் கிரவுண்ட் நகரம், இது எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிபர் கொடுத்துருக்கக்கூடிய சைலண்ட் மெசேஜ்.
ஸோ இஸ்ஃபகானில் அமெரிக்கா இஸ்ரேல் படை ஏற்படுத்தின இந்த தாக்குதல் ஈரானுக்கு பெருத்த பின்னடைவாக பார்க்கப்படும் பட்சத்தில் ஈரான் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. ஏன்னா ஈரானுடைய பதிலடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த மாதிரியான ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4ல் 100வது வேவ் அப்படிங்கிறத ஈரான் சீக்கிரமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 100வது வேவ் ஆஃப் அட்டாக்கில் அமெரிக்கா இஸ்ரேல் படைக்கு எதிராக ஈரான் கொடூர தாக்குதலை செய்வார்களா இல்லை மிக நுட்பமான தாக்குதலை செய்வார்களா அப்படிங்கிறது தான் இப்போ பலருடைய கேள்வி. போலந்து இத்தாலி சொல்லிட்டாங்க, நோ அமெரிக்கா, உன்னுடைய இஷ்டத்துக்கு என்னால் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி மெலினா அவர்கள் நேரடியாக அமெரிக்காவினுடைய விமானங்கள் இத்தாலியில் தரையிறங்குவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஸ்பெயின் ஆல்ரெடி இதே அனுமதி மறுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ போலந்துட்ட பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் இருக்குல்லப்பா, அதை நீ பேசாமல் மேற்குலக நாடுகளான உக்ரைனுக்கெலாம் கொடுக்கறத விட்டுட்டு மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ரிக்வஸ்ட் வந்திருக்கு. அமெரிக்காவினுடைய இந்த ரிக்வஸ்ட்டை போலந்து அரசாங்கம் மறுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு கொடுக்க முடியாது, அதை ஆல்ரெடி நாங்கள் கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற தகவலை போலந்துடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூறியிருக்கிறார்கள். ஸோ அமெரிக்காவினுடைய சொல்படி கேட்காத பல நாடுகள், அமெரிக்காவை ஐசோலேட் பண்ணக்கூடிய நாடுகள், அமெரிக்காவினுடைய முடிவு தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை வர வர அதிகரிச்சுட்டே இருக்கு. அமெரிக்க அதிபர் போடக்கூடிய ட்வீட்னால அங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் நடை போடும், இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் ஆட்டம் போடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நேத்து அது பொய்ப்பிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மார்க்கெட்ல ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தம் வரப்போகுது, இதோ நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பல தரவுகளை சொன்னாலுமே அதை நம்ப மறுத்து எகெயின் அண்ட் எகெயின் பங்கு வர்த்தகம் அமெரிக்க அதிபர் சொல்லுக்கு நேர் எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிறத கூட பார்க்கிறோம். அடுத்ததா ஐரோப்பிய ஒன்றியம் தான். ஐரோப்பிய ஒன்றியம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. இது ஐரோப்பிய ஒன்றியம் அவங்க நாட்டுக்கு சொன்ன மாதிரி தெரியல, உலக நாடுகளுக்கே சொன்ன மாதிரி தான் மெசேஜ் இருக்கு. நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு நீண்ட யுத்தத்துக்கு தயாராக வேண்டும். ப்ரோலாங்டு டிஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரோலாங்டு டிஸ்ரப்ஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்க தயாராகியே வேண்டும். அதுவும் இல்லாமல் ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது சீக்கிரமா சரியாயிரும், நாளைக்கே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி யாரும் நம்பாதீங்க. அதுக்கு நீண்ட காலம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதற்காக நம்முடைய நாடுகளை நாம் தயாராக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற தகவலை கொடுத்திருக்காங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசாக போகுது. ஏன்னா அமெரிக்கா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மெரைன் ட்ரூப்ஸ் போனது, அவங்களுடைய எலைட் ட்ரூப்ஸ் போனது, அவங்களுடைய பேரா ட்ரூப்ஸ் போனது, இது எல்லாத்தையுமே வீடியோவா வெளியில விடுறாங்க. இந்த வீடியோ வெளியான கொஞ்சம் நேரத்திலேயே ஈரான் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய மீடியாவில், அவங்களுடைய டிவி சேனலில் ஈரானுடைய ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எப்படி அவங்களுடைய ட்ரைனிங்கை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்கா அவங்களுடைய படைகளை குவித்து வருகிறது, இன்னொரு பக்கம் வாங்க நாங்களும் ரெடி தான் அப்படின்னு சொல்லி 10 லட்சம் இராணுவ வீரர்கள் உங்களுக்காக தயாராக இருக்கிறார்கள் என்கிற தகவலை ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா நேற்று நடத்தின தாக்குதலில் ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி மேலே மிகப்பெரிய கொடூர தாக்குதல் நடத்தினதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய கேன்சர் ட்ரக்காக இருக்கட்டும், இல்லாட்டி முக்கியமான மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகளை தயாரிப்பது முற்றிலுமாக தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை ஈரான் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க, நேற்று மறுபடியும் ஒரு ஸ்கூலில் தாக்குதல் நடத்தி 21 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்கிற தகவல் வெளியானது. இப்போ மறுபடியும் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் மீது, அந்த ஃபேக்டரி மீது தாக்குதல் நடத்தி மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படையாகவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறி வருகிறார்கள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஐலண்டில் இன்னைக்கு அமெரிக்கா நடத்தின தாக்குதல் காரணமாக அந்த ஐலண்டுக்கு தேவையான டீசாலினேஷன் பிளான்ட் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டதாகவும், இதனால் அந்த ஐலண்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு. இதற்காக பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்கிற தகவலையும் ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். துபாயில் இன்னைக்கு ஒரு டேங்கர் ஷிப் எல்லாமே க்ரூட் ஆயிலாம் ஏற்றி ரெடியாக இருந்துச்சு. திடுதுப்புன்னு பார்த்தா ஈரானுடைய அட்டாக் துபாய் பக்கமாக, குறிப்பாக அந்த டேங்கர் பக்கமாக வந்து விழுந்ததுனால அந்த டேங்கர் பற்றி எரிந்த அந்த வீடியோ ஒன்று ரொம்ப வைரலாக மாறிச்சு. அது வைரலாக மாறினதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய டெப்ரி அப்படிங்கிறது, இந்த இன்டர்செப்டாரும் அந்த மிசைல்ஸ்னுடைய டெப்ரி கீழே விழுந்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் 4 பேர் பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற தகவலையும் இன்னைக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததா ஐஆர்ஜிசியினுடைய ஜெனரல் மசூத் அக்தாரி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, வி டிஸ்ட்ராய்டு தேர் ரேடார்ஸ், நவ் ட்ரம்ப் அண்ட் நெத்தன்யாஹூ ஆர் ட்ராப்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அறுக்க போகிறதுக்கு முன்னாடி கால்நடைகள் ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரியே அமெரிக்கா இஸ்ரேல் படை எங்கள் ஊரில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, இல்லை இந்த மிடில் ஈஸ்ட் போரில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களுடைய ரேடார் எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம், எனவே நாங்கள் கொள்வதற்காக மட்டும்தான் அமெரிக்க இராணுவ வீரர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இன்னைக்கு ஈரானுடைய ஜெனரல் மசூத் அக்தாரி அவர்கள் சொன்ன வாக்கு.
இது மட்டும் இல்லாமல் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்கா லார்ஜ் அம்யூனிஷன் டிப்போர்ட், அதாவது நான் சொன்னேன்ல அந்த இஸ்ஃபஹான் ரீஜனில் அவங்களுடைய வெப்பன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல பெரிய தாக்குதலை நடத்தினாங்கன்னு அதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ஈரான் அந்த தீயை அணைப்பதற்கு போராடி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஈரானில் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய சட்டங்கள் தான். யார் வேவு பார்க்குறாங்களா இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள உடனடியாக அரெஸ்ட் பண்ணி மரண தண்டனை வரை கொடுத்து வருகிறார்கள் ஈரான் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு ஈரான் முழுவதுமாகவே பரவி இருக்கிறது. ஸோ ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களில் சில நபர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஸ்பையா வேலை செய்கிறாங்க, அப்படி பல நெட்வொர்க்கை இப்போ ஈரான் அழித்து வருகிறது என்பதுதான் கூடுதலான தகவல். இது சாத்தியமா? இப்படி யுத்தம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களையே ஸ்பையா மாற்றலாமான்னு கேட்டால் எஸ், மாற்றலாம். அமெரிக்கா, இஸ்ரேல் அதில் ரொம்ப பெரிய அளவில் கெட்டிக்காரர்கள் தான். அங்கேருந்து வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ், ஓப்பன் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் இன்டெலிஜென்ஸ் அந்த செய்திகளை வைத்து அங்கே என்ன நடக்குது, அடுத்ததாக என்ன செய்யலாம், அடுத்ததாக அந்த மனிதர்களை வைத்து எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறத பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பாங்க. அதை தான் இப்போ ஈரான் தடுப்பதாக செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் ஈரானுடைய அரசாங்கம். சரி, கியூபாவை காப்பாற்றுறதுக்கு ரஷ்யா வரும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத நாங்கள் கியூபாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு கியூபா ரஷ்யாவுக்கு என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க? கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான கியூபர்கள் ரஷ்யாவில் உக்ரைனுக்கு போர் இருக்குல்ல, உக்ரைன் கூட போர் போட்டுட்ருக்காங்களா, அந்த போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக, ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறார்களாம். ஸோ கியூபாவினுடைய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறாங்க, ரஷ்யா கியூபாவுக்கும் உதவி செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை என்பது தான் புட்டின் அவர்களுடைய நேற்றைய செய்தி அறிக்கை. இப்போ வர நடந்திருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இது எல்லாமே வெரிஃபைடு நியூஸ். இன்னும் சில அப்டேட் அப்படிங்கிறது வரப்போகுது, அதை இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். அப்போ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 2 உடன் எக்ஸோஎக்ஸ் உடன் லேப்ரிந்த் இது இரண்டுமே சேர்த்து 139. இதுக்கான ப்ரைஸ் நீங்கள் எந்த வெப்சைட்டில் வேணாலும் கம்பேர் பண்ணிக்கோங்க, 600 ரூபா இல்லாமல் இரண்டையும் வாங்க முடியாது. பட் கிட்ஸ் பெஸ்ட்டில் 1 டே ஆஃபராக 139. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.